பொன்னேரி அருகே உயரம் குறைந்த சுரங்கப்பாதை அமைப்பதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் மேற்கொண்டனர். தீயணைப்பு வாகனம், அறுவடை இயந்திரங்கள் ஊருக்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகத்திற்கு பிற நகரங்களில் இருந்து சரக்கு வாகனங்கள் வந்து செல்ல வசதியாக காட்டுப்பள்ளி துறைமுகம் முதல் மாமல்லபுரம் வரையில் சுமார் 2122 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 132.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னை எல்லை சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. காட்டுப்பள்ளி துறைமுகம் தொடங்கி தச்சூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் வழியே மாமல்லபுரம் வரை பல பிரிவுகளாக 6 வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலை செல்லும் பாதையில் ஆங்காங்கே கிராமங்களுக்கு செல்ல வசதியாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வன்னிப்பாக்கம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் உயரம் குறைந்த சுரங்கப்பாதை அமைத்துள்ளதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்திற்கு செல்லும் சாலையின் குறுக்கே சென்னை எல்லை சாலை திட்டம் அமைவதால் சுரங்கப்பாதை குறைந்த உயரத்திற்கு அமைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை பணிகளுக்காக கான்கிரீட் கலவை ஏற்றிச் சென்ற லாரி சுரங்கப்பாதைக்குள் செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளது. இதனை அடுத்து கான்கிரீட் கலவை ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு கிராமத்திற்கு செல்லும் சாலையில் குறைந்த உயரத்தில் பாதை அமைத்துள்ளதால் அவசர காலங்களில் தீயணைப்பு வாகனங்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். விவசாயம் பிரதான தொழிலாக அமைந்துள்ள கிராமத்தில் அறுவடை இயந்திரம், நெல் மூட்டை, வயிற்றில் செல்லும் லாரிகள் என செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். புதியதாக அமைக்கப்பட்டு வரும் சாலையின் சர்வீஸ் சாலையும் இல்லாததால் கிராமத்திற்குள் கனரக வாகனங்களே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து சாலை பணிகளை நிறுத்துமாறு ஒப்பந்த நிறுவனத்திற்கு அறிவுறுத்திய காவல்துறையினர் பொதுமக்கள் கோரிக்கைகள் தொடர்பாக உரிய முறையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துமாறு தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு அறிவுறுத்தினர். சாலை பணிகளை கண்டித்து பொதுமக்கள் திடீர் போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னிப்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் கிராமத்து வழியாக போகக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பணிகள், ஆயத்த பணிகளை வந்து டாடா நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு இடையில பாலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த சபை ஆனது ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த சபையை வழியா பள்ளி வாகனம் இல்லாட்டி ஏதாச்சும் பேரிடர் காலத்தில் வரக்கூடிய ஃபயர் இன்ஜின் வண்டி, இது மாதிரி மக்களுடைய தேவைகளுக்கும் இல்லை மக்களுடைய ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய சில தேவைகளுக்காகவும் எந்த ஒரு வாகனம் வந்து செல்லாத ஒரு சூழல் இருக்குது. விவசாய சார்ந்த தொழிலை இங்கே பெருவாரியான ஜனங்க மேற்கொள்றதுனால விவசாயம் சம்பந்தமான மிஷின்ஸரி வாகனங்கள் வந்து கொண்டு போறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும், அறுவடை இயந்திரங்களை. அதனால பொதுமக்களுக்கு இடையூறா அரசாங்கம் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு 4 வருஷமா கண்டும் காணாம இந்த அரசாங்கம் வந்துட்டு அதோடைய வேலைகளை நகர்த்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்துட்டு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்பெல்லாம் அரசாங்கத்தை நாங்கள் அணுகிட்டு தான் இருக்கோம். அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சரியான தகவலும் எங்களுக்கு வந்து சேரல. இன்னைக்கு நாள் வந்துட்டு இவங்க 2 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கலெக்டர் வந்து கட்டாயமா சம்மந்தப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து பாக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் கலெக்டர் வரல. இவங்களுடைய வேலைகளில் மட்டும் இவங்க துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரியிலிருந்தே வந்து வேலையை இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் எங்க போறது? இதுக்கான பொதுமக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருக்குது. இதை வந்துட்டு அரசாங்கம் உடனடியா பரிசீலனை பண்ணணும். எங்களுடைய தேவை இந்த சபையை வந்துட்டு உயர்மட்டமாக்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளணும். இதுக்கு என்னென்ன வகையில வழிகள் இருக்குதோ அதை மக்களை கூட்டி ஒரு பீஸ் மீட் போட்டு